வாழ்க அன்புடன் மலர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. இந்த சேனலை இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்முடைய பக்கத்தில் பெல் ஐக்கானை ஆன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்முடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டு போனீங்க அப்படின்னா நிறைய டாபிக் இருக்குங்க. உங்களுக்கு தேவையானதை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த ஒரு புதிய தகவலோட, அதாவது இப்போ புதுசாக ஒரு தொடர்ச்சியான விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும். அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு கேள்வி, அது கேள்விக்கான பதில் சார்ந்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அந்த வகையில் நாம் ஏன் இங்கே பூமியில் பிறக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். நாம் ஏன் இந்த பூமியில் பிறக்கிறோம், இதற்கான பதில் நிறைய பேருக்கு அவசியம். நம்ம ஆன்ம உலகின் விதிகள், ஜேர்னி ஆஃப் சோல்ஸ், இதெல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இல்லையா? அதை சார்ந்து பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுது, என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆன்மா, நாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மா அப்படிங்கிறத ஒரு புரிதல். அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், நான் யார் அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளை பற்றி சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், நான் யார் தெரியுமா, நான் தான் இன்ஜினியர், நான் தான் டாக்டர், அல்லது நான் தான் ஏதோ ஒரு நம்மளுடைய இதை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லுவோம். ஆனால் நம்மளுடைய இப்போது இதுவே இந்த மாதிரி நம்ம ஊரில் ஒருத்தர் இருக்கார், அவர் இறந்துட்டார்னா அவர் இன்ஜினியர் இறந்துட்டார் அப்படின்னு, இல்லை இன்ஜினியர் போயிட்டார் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. இன்ஜினியர் எடுத்துட்டார் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, பாடி எடுத்தாச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க, பிணம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்ன காரணம், அது அந்த உயிர் போயிடுச்சு அப்படின்னா அதற்கான அது உயிர் தான் அந்த எல்லாமே இருந்திருக்கு, அடையாளமாக இருந்திருக்கு. அந்த உயிரை அடையாளப்படுத்தினது இந்த உடல், அவ்வளோதானே ஒழிய மற்றபடி அது அவருக்கான ஒரு தகுதி எல்லாம் கொடுத்ததெல்லாம் அதுதான். அப்படிப்பட்ட இது யார் அப்படி, அப்போ நாம்ங்கிறது யார், நம்மளுடைய உயிருங்கிறதா இங்கே ஆன்மா அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த ஆன்மா ஏன் எப்படி வருது, எப்படி திரும்ப திரும்ப அந்த பிறப்பு நடந்துகிட்டே இருக்குது இந்த மனிதர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த பூமியில் 84 லட்சம் உயிரினங்களுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற பூமி மாதிரி ஆன்ம உலகம், ஆன்மீகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஆன்மீகத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா மட்டும்தான் இது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும், புரியும். இதில் வேறு எந்த விவாதத்துக்கும் நம்ம பதில் எதுவுமே தர முடியாது. உங்களுக்கான நம்பிக்கை இருந்தால் இது தொடர்ந்து நீங்கள் இதை கேட்கலாம். நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு எந்த விளக்கங்களும் தர முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீக உலகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மாக்கள் இருக்கக்கூடிய அந்த உலகம், அதை சார்ந்து அதுக்கு மேலே தான் இறைவனுடைய இறை சக்தி, இந்த பிரபஞ்ச ஆற்றல் எல்லாமே நிறைந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆன்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம ஆன்ம உலகின் விதிகள் அதை பார்க்கும்போது ஒரு ஆன்மீக தலம், ஒரு 7 தலங்கள் இருக்குது அப்படின்றதும், அதில் ஒவ்வொரு தலத்திலையும் 9 நிலைகள் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இப்போது ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் டாக்டர் மைக்கேல் நியூட்டன் அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவரும் அது மாதிரி தலங்கள் இருக்கிறத உறுதிப்படுத்தியிருக்காரு. அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்றத ஒரு 29 வேறுபட்ட நபர்களின் மூலமாக அவர் சொல்லும்பொழுதும் அதில் இருக்குது. அப்போது என்னென்னா, ஏதோ ஒரு விஷயம் அங்கே இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த தலங்களில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் உயர்ந்த நிலையை அடையணும். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு உயர்ந்த நிலை, இப்போ 4வது தலம் 5வது தலம் இருக்குது. 1 2 3ங்கிறது ஒரு கீழே அடிமட்டமாக இருக்கக்கூடிய தலம்னு வச்சுக்கோங்களேன். அது யார் அப்படின்னா, இங்கே பூமியில் மகா பாவங்களையும் ரொம்ப மோசமான செயல்களை செஞ்சவங்களுக்கு, அந்த மாதிரி உள்ளவங்க வளர்ச்சி பெறாத நிலையில் அங்கே இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இவர் சொல்லும்போது பார்த்திங்கன்னா வளர்ச்சியே இல்லாத நிலைன்னு சொல்கிறாரு. அவங்க சொல்லும்போது அடிமட்டமான ஒரு நிலையில் இருப்பாங்க. அவங்க அப்படியே தான் இருந்துகிட்ருப்பாங்க, மாற மாட்டாங்க. அந்த நிலையில் இருக்கிறவங்க மீண்டும் பிறக்கிறது பார்த்திங்க அப்படின்னா சுமை தூக்கும் விலங்குகளாக பிறப்பாங்க. அந்த மாதிரி வேறு இதை பிறப்பெடுத்து தன்னுடைய பாவங்களை அவங்க போக்கி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு 4வது தலம் 5வது தலம், இதில் ஏதோ 3வது நிலை 2வது நிலை அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஆன்மா உயர்ந்த நிலையை அடையணும். ஏன் உயர்ந்த நிலையை அடையணும்னு நினைக்கிறோம், கடவுளை சந்திக்கணும், இறைவனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாகம், அந்த ஏக்கம், இறையாற்றலோடு இணையணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் இருக்கு இல்லையா? அதுக்காக நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்ந்த நிலையை அடையணும்னு நினைக்கிறோம். அப்போ அங்கேருந்து ஆன்மாக்கள் உயர்ந்த, 2வது அங்கே இருக்கிற ஆன்மாக்களுக்கு ஆன்மீக கல்வி கொடுக்கப்படுது. அந்த ஆன்மாக்கள் உயர்ந்த நிலை அடையிறதுக்கு பல புரிதல்கள், பேரான்மாக்கள், வளர்ச்சி நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள்லாம் அந்த உதவியை செய்கிறாங்க. ஆனாலும் நேரடியாகவே அந்த பயிற்சி எடுக்க வேண்டியிருக்குது அப்படின்றதுக்காகவும், அங்கேருந்து நாம் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலை போகணும் அப்படின்னா பல யுகங்கள் ஆகும். பல யுகம்னா பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அந்த மாதிரி ஆகும்.
அப்போ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் சீக்கிரமாக எளிதாக அடுத்த நிலை போகணும் அப்படின்னா அந்த கஷ்டங்களை வேகமாக சந்திக்கிறதுக்கான மனநிலையோட ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கேருந்து உயர்ந்த நிலை அடையிறனாலும் அடையலாம், இல்லை பூமியில் பிறப்பெடுத்து எந்த மாதிரி வேணும் பிறப்பு, என்ன மாதிரியான தாய் தந்தையர்கள் வேணும், என்ன மாதிரியான சூழல் வேணும், என்ன மாதிரியான டாபிக் தலைப்பில் நீங்கள் வந்து முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறீங்க, இது எல்லாத்துக்கும் முழு சுதந்திரம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நாம் அங்கே ஆன்மாவாக இருக்கும்போதே அந்த மாதிரியே இருக்குது. அப்போது அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டப்ப நாம் தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு பிறப்பு, இந்த மாதிரி ஒரு தாய் தந்தையர், இந்த மாதிரியான ஒரு சவால்களையெல்லாம் சோதனைகளையெல்லாம் நான் சந்திக்கணும் அப்படிங்கிற தலைப்பெல்லாம் அங்கே எடுத்து கொடுத்துட்டோம். ஏன்னா நமக்கு அப்போ அதில் தான் முன்னேற்றம் தேவைப்படுது. அப்போ நம்ம அது சார்ந்து எல்லாமே நம்மளுடைய பேரான்மா, அங்கே நம்மளை வழிகாட்டக்கூடிய வழிகாட்டி ஆன்மா அப்படிங்கிறவங்கள்ட்ட கொடுக்குறோம். அப்போ இதே மாதிரி பல ஆன்மாக்கள் பிறக்கிறாங்க அப்படின்னா நம்ம கூட குழு ஆன்மாக்கள் அங்கேயே இருப்பாங்க. துணை ஆன்மா இருக்குது, வாழ்க்கை அதாவது துணை ஆன்மானா ஒரே ஆன்மா ரெண்டாக பிரிஞ்சிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது நம்ம ஆணாக எடுக்கணுமா பெண்ணாக எடுக்கணுமா எல்லாமே அங்கே வந்து ஆன்மாக்களில் வந்து ஆண் பெண் வேறுபாடே கிடையாது. அப்போ நம்ம என்ன உருவம் எடுக்கணும், என்ன மாதிரியானதில் எடுக்கணும், இது எல்லாமே நம்மளை சார்ந்தது. அப்போ இது இந்த மாதிரி ஒரு முடிவுகளெல்லாம் நமக்கு கிடைச்ச உடனே நம்ம ஒரு முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நான் வந்து 4வது தளத்துலேருந்து, ஏன்னா என்னுடைய நெருங்கிய ஆன்மாக்கள்லாம் தூரத்தில் இருக்காங்க, எப்போயாவது தான் பார்க்க முடியுது, நான் அவங்கள வந்து தொடர்ந்து அவங்க கூடயே நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அப்போ நான் முன்னேறணும், அதுக்காக நான் மீண்டும் பிறப்பெடுக்கிறேன் அப்படின்றத பேரான்மாட்ட இசைவு தெரிவிக்கிறோம். அப்போது தெரிவிக்கிறப்ப நீங்கள் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு சங்கடங்கள் இருக்கும், எல்லாமே அவங்க சொல்லுவாங்க, அது எல்லாமும் ஏற்றுக்கிட்டு அப்போ நம்ம வரும்போது என்ன ஆகும்னா, நாம் அங்கே எங்கே இருந்தோம், எந்த நிலையில் இருந்தோம், இதுக்கு முன்னாடி பிறவியில் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன தவறுகள்லாம் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே மறந்துடும். சரிங்களா? அப்போது நம்ம அந்த ஒரு ஒப்பந்தத்தோடு தான் நம்ம இந்த பூமியில் பிறக்கிறோம். நம்ம தான் தேர்ந்தெடுத்துருக்குறோம் எங்கே பிறக்கணும், எந்த அப்பா அம்மா பிறக்கணும், யார் கூட எல்லாம் இருக்கணும், நம்மளுடைய குழு ஆன்மாக்கள்லாம் கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே நம்மளுடைய முழு சுதந்திரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இங்கே வந்து நம்ம பிறந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ நம்ம ஆன்ம உலகத்தில் கொஞ்சம் நமக்கு எப்பயுமே ஒரு வழிகாட்டி ஆன்மா இருந்து நம்மளை வழிகாட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு உள்ளார்ந்த தேர்வு நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம இங்கேருந்து வளர்ந்துட்டே இருக்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த குழந்தை வடிவத்திலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், வளர்கிறோம். ஆன்மாக்கள் முதிர்ச்சி அடைந்தானா உருவம் குழந்தை வந்து சின்னதாக இருக்கும் இல்லையா, வளர்ந்துட்டே இருக்குது. அப்போ தாய் தந்தையிட்டேருந்து எடுத்துக்கிடுது, ஆன்மாக்கள்கிட்டேருந்துலாம் எடுத்துக்கிடுது. எப்போ இந்த குழந்தை பேச ஆரம்பிக்குதோ அப்போ அந்த ஆன்ம உலகத்தில் இருக்கக்கூடிய தொடர்பு நமக்கு முழுசுமாகவே அறுபட்டுரும். எப்படின்னா அதுக்கப்புறம் நீங்களாக ஆழ்மனசோட தொடர்பு கொண்டால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அப்போ என்ன ஆகுது, நம்ம சரியான வழிகளில் பயணிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிடுறோம், இங்கே வந்த உடனே அந்த உலகம் நமக்கு மறந்ததுனாலையும் முன்னாடி என்னவாக இருந்தோங்கிறத மறந்ததுனாலையும் இங்கே பார்க்குறதெல்லாம் நம்ம உண்மைன்னு நம்புகிறோம். எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் தான் உண்மை, இதுதான் நிரந்தரம் அப்படின்னு நம்பிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதற்கான வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிச்சிடுறோம். இது இங்கே என்ன மாதிரி எல்லாரும் இதேமாதிரி சேர்ந்து பண்ணும்போது ஏதோ நோக்கி ஓடிட்டே இருக்கிறோம். ஆனால் நாம் என்ன காரணத்துக்காக வந்தோம், நம்ம எது படிக்கிறதுக்காக இங்கே வந்தோம் அப்படிங்கிற அந்த விடயங்களை மறந்து நாம் வேறு எதுலாம் படிச்சுட்டே இருக்கிறோம். அதுக்கு ரொம்ப அது தேவை, அது ஆனால் இங்கே வாழ்கிறதுக்கு தேவை. அது வந்து ஒரு நடிப்பு தானே ஒழிய மற்றபடி அந்த அறிவு எதுக்கு பயன்படணும். அந்த மாதிரி படிக்கிறதுலான்னா நீங்கள் ஒரு உண்மையான அன்பாக எல்லா உயிர்கள்ட்டையும் இருக்கிறதுக்கும், பொறுமையாக இருக்கிறதுக்கும், நம்பிக்கையோடு இருக்கிறதுக்கும், மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும், பொறாமை இல்லாமல் இருக்கிறதுக்கும், அடுத்தவங்க மேலே எரிச்சல் அடையாமல் இருக்கிறதுக்கும், அகங்காரமே இல்லாமல் இருக்கிறதுக்கும், கர்வமே இல்லாமல் இருக்கிறதுக்கும், இதுக்கெல்லாம் தான் நீங்கள் படிக்கிற படிப்பு உதவி செய்யணும். ஆனால் அது மாதிரியாக வேறு மாதிரியாக இப்போ போயிட்டே இருக்கு இல்லையா. அப்போது நம்ம என்ன ஆகுது, ஒவ்வொரு ஆன்மாக்களும் வேறு மாதிரியாக உருவாக்கிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ அந்த மாதிரி நாம் இருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆன்மாக்களாக நாம் வாழ்ந்துட்டுருக்கணுமோ எதையோ தேடி ஓடிட்டுருக்கிறதுனால நம்மளுடைய சுயத்தை இழந்துட்டோம். நம்ம சுயம் நமக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட அந்த இன்னமும் சுதந்திரம் இருக்குது நமக்கு. இங்கேயும் அப்படி தான், எதை தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுக்கக்கூடாதுங்கிற சுதந்திரம் இங்கேயும் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எதை வேணால் தேர்ந்தெடுத்துக்கிறோம், எங்கே வேணால் போயிட்டுருக்குறோம், அப்படி தான் போகிறோம். இப்படி நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, நாம் என்ன ஒரு காரணத்துக்காக பிறந்தோமோ அந்த காரணத்துக்காகவே பலாயிரம் பிறவிகள் திரும்ப திரும்ப எடுக்கிற மாதிரி ஆகிடும். திரும்ப போனோன்னே ஐயோ நான் திரும்ப அதை விட்டுட்டேனா, அப்போ நான் திரும்ப பிறக்கிறேன்,
திரும்ப வெட்டிட்டேனா திரும்ப பிறக்கிறேன், இப்படியே மீண்டும் மீண்டும் அந்த பிறப்பெடுத்து கொண்டு நம்மளுடைய பிறவிகளை அதிகப்படுத்திக்க போகிறோமா? நாம் உண்மையிலேயே நம்மளுடைய பாடத்தில் தேர்வாகலையா, நம்மளுடைய தேர்ச்சி நடக்கலையா? இதுக்காக தான் நாம் இங்கே வந்து பிறந்திருக்கோம். நம்மளுடைய ஆன்மாவை தூய்மை பெறுவதற்காகவும் தூய்மைப்படுத்துறதுக்காகவும் நாம் அடுத்த நிலையை போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கிறோம். அப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் கஷ்டம்லாம் நினைக்காதீங்க. இது என்ன பண்ணணும், நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னா இதெல்லாம் நாம் தேர்ந்தெடுத்தது தான். அப்போ இதெல்லாம் நம்ம தைரியத்தோட நான் இது எல்லாத்தையும் நியாயமாக தர்மத்தின் அடிப்படையில் எல்லாத்தையுமே எதிர்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்மா தூய்மை பெறும். ஏன்னா எல்லா சங்கடங்களையும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. எல்லா தர்மத்தின் அடிப்படையில் நடக்கணும் அப்படின்னா நிறைய சங்கடங்களும் வரும் தான். அதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறீங்க, சந்தோஷமாக ஏற்றுக்கிறீங்க. அப்போ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அதையெல்லாம் ஏற்றுட்டு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய, அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் தானாகவே இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் இன்னும் நல்லா உங்களுடைய இங்கே உள்ள வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ இந்த ஆன்மாவும் உயர்ந்த நிலை அடையக்கூடிய நிலையை பெறும். அதனால தான் நாம் இங்கே வந்து பிறந்திருக்கோம். ஏன் பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவை உயர்ந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் உயர்வு நிலை அடைக்கிறதுக்காகவும் அப்படின்னு தான் நம்ம பிறந்திருக்கோம். இந்த தகவலோடு இன்றைக்கி இந்த கேள்விக்கான பதிலை நாம் நிறைவு பண்ணுறோங்க. நாளைக்கு இன்னொரு தோணல் இன்னொரு சிந்தனையோடு இருந்ததுன்னா இந்த பகுதியையும் நாம் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போவோம். நீங்கள் நிறைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இதை கொண்டு சொல்கிறீங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவசியம். அதேமாரி நிறைய பேருக்கு கொண்டு போங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. உங்கள் மணிவண்ணன். தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபஞ்ச சக்தியுடன்.